அதான் அண்ணா வரல, நீ அம்மா மட்டும் அங்கே எங்கே அப்பா அது வைக்கிறாங்க அதாவது இந்த சபை இருக்கிறதல்லவா, சபை எப்பேர் வந்த சபை இது திருவாஜ மகாலட்சுமி போட்ட சபை 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 எப்பேர் வந்த திருவாஜ மகாலட்சுமி இந்த சபை முன்பாக நான் சமணபை என்னை நோக்கி பார்த்தா ஆயார் என்று விளக்கும் மத்தராஜி காணாரு மாட்டு தரவுகாரன் மாட்டு தரவுகாரன் சொல்லி வச்சு சிரிக்கிறீங்களோ? வரதராஜி கோணம் இருக்கீங்க, என்ன வேலை? மயிரை போடுங்கிற வேலை. அதான் சரி. அது எல்லாம் போனால் வரட்டும். நான் தற்சமயம் தடுத்து கொண்டு இருக்க முடியாது. இந்த நாடகம் என்ன சொன்னால் தெரியும், சொன்னால் அல்லவா தெரியும்.
இது பூரா தேவராமப்பட்டிய ராஜகோபால் நாடகாசிரியர் எழுதியது. வரும்போது கொண்டு என்ன பாடிட்டு நான் சந்திர கோலத்தில் அதே சொன்னா அப்படியே வெண்ணிலா குலத்தில் வந்தனன் விஜயா நலித்த பாலன் வண்ணவில் என் கரத்தில் ஏந்தி பாலாவி மன்னந்து மேவினேன். அப்புறம் ஐவரில் அடி பிறந்த அர்ஜுனன் சுதனாய் வந்தேன் நான் ராஜன் கொள்வானேன் தம்பி மன்ன பாலன் கொள்வானேன். அபிமானம் இப்ப மூணாவது என்ன பண்ண இதே மாரி பொண்டாட்டியா ஓத்தனை கெட்டிக்காரனே ஆடிட்டு தமாடி பண்ணி போலான்னு 5 வருஷமா ஆடுற விட காலம் உத்திரி வாடா நான் போட்டு எனக்கு பாட தெரியாதுன்ற பேட்டா இப்படி இடம் கூட போல எனக்கு அப்படியே வயலும் பொன்னாளிய வனசரிக்க மன்னவர்கள் உழைக்க வண்ணவர்கள் மன்ன பாலன் நன்னால அபிமான் வந்து மேவினேன். அப்படியே வயலும் என்னுடைய வயலும் அபிமன்யு என் யாரு என் தந்தை யாரு நான் யாருக்கு வந்தேன் நான் எப்ப வரம் போறால வேஷம் கட்டின்னு வந்து நிக்கிறவன நைட்டு பூரா நிக்கிறேன் கட்டியாக்காரனா நான் யாரு நான் யாருக்கு போறேன் ஏன் சர்டிபிகேட்காரரு அப்படிலாம் கேட்டா உங்க அம்மா நான் முன்ன பின்ன பாத்துருக்கனா உங்க அம்மா மஞ்சள் தண்ணிக்கு நான் சூளை எடுத்துன்னு போனா என்னடா நீங்க நினைச்சிருக்கீங்களோ என்னடாவா அதாவது என் தந்தை என்றால் 32 லட்சம் 11 அது மட்டும் கிடையாது தேர்ந்தெடுத்தார் அந்த 5 படத்தில் என் தந்தையாக படத்தலைவர் யார் யார் என்னார் யார் என்ற பிள்ளைக்கு விஜயம் பல்லைக்கு மகவீமன் சொல்லை கரிச்சந்திரன் கொழுவுக்கு தேவேந்திரன் கழகத்துக்கு அப்படி என்று சொல்ல முடியாது 5 படத்தலைவர்கள் என் தந்தையாக 32 லட்சம் என்றால் அவர் மின்னிலும் மின்னகிலே அமைச்சராக நாவிலே நட்சத்திரம் பல்லிலே அவர் சொல்லினை தோலிலே சுலபமாலை தொப்புளிலே மருதகலசம் வரும் 11 என்றால் அர்ச்சனம் பர்க்கணன் பார்த்திவன் நரஞ்சகன் பேடி கிரடி அப்படி என்று சொல்ல முடியாது 11 நாமதேவத்தை வகித்த மகாராஜிக்கும் சொல்ல மர மீதாட்டு மகன் தங்கை அந்த கண்ணறிக்கு தங்கை இந்த காண்டி விலைக்கு மங்கை அப்படி விலைக்கு வர முடியாது சுமத்திர எம்மை இருக்கும் நான் கற்பகமாக ஜனித்தேன் என்னுடைய விழரும் வீரவாள் அபிமன்யு சொன்னீங்களே வீரவாள் அபிமன்யு அபிமன்யு நீங்க வாழை எங்க காணும் ஓ வாழா இங்கே இருக்கு வாழை இந்த வாழை சொன்ன அது கிடையாது ஏற்கனவே காலத்திலே நானும் வீரவாள் பெற்றேன் அது எப்ப இது பெற்றேன் அப்படி என்று கேட்டால் நான் சின்ன சிறு வயதிலே என் மாமன் மகளாயிருக்கும் சுந்தரையும் நானும் ஒருவர் பாடகசாலைக்கு செல்வது வழக்கம் அந்த நேரத்தில் நீதான் எனக்கு நான் தான் உனக்கு அப்படி என்று ஒருவருக்கொருவர் நேசித்தோம் எப்படி நாங்க இப்ப நீ 200 கீர்த்திகாவை நேசிக்கிறியா அந்த மாதிரி காலையா எல்லாரும் சத்தியமா எனக்கு தங்கச்சி கீர்த்திகா சித்தப்பா பொண்ணு கீர்த்திகா கீர்த்திகா உன் தங்கச்சின் பேர் எடுத்து அதாவது நாங்கள் இருவருக்குமாக நேசித்துக் கொண்டிருக்கும் வயது விதிவச காலத்தினால் நானும் இருந்த காலத்தில் அதாவது என் மாமன் மகளாக இருக்க முடியாதவள் 60 மங்கம் நடந்த என்று சொல்ல முடியாத 4ஆம் ரவத்தை கிடந்து அவள் உருவாகிய நேரத்தில் அப்பொழுது என் மாமாவாகிய நாராயணன் அந்த சுந்தரியை துரியோதனன் மகள் அக்கடகுமாரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று
கோரியம் போட்டபடினா சுந்தரியானவள் ஒரு நிறுவத்தை எய்து என் மாமா எவி மண்ணு போல நீங்கள் தான் என்ன திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று நிறுவத்தை கேட்ப அந்த நிறுவமும் அது காணாக வந்தடைந்தது. நானும் நிறுவத்தை கண்டு நான் ஓட்டோட்டமாக ஓடி எங்க அம்மா சுமத்திரா நானோ சென்று சுந்தரியை கொண்டு வர செல்கிறேன் அப்படி என்று சொல்லும் வயது என் தாயான சுமத்திர பார்த்து அப்பா நீ செல்ல வேண்டாம் நானே செல்கிறேன் என்று என் தாயாகப்பட்டது சென்று என் மாமாவிடத்தில் கேட்கும் காலத்தில் அம்மா நல்லது கேட்டதுனாலே தெரியுமோ அப்படி என்று உரைக்க அதற்கு பிறகு நான் செல்கிறேன் என்று நான் செல்லுகிறேன் நேரத்தில் ஒரு கந்தனார் ஓடி வந்தார். அந்த கந்தன தோல் மீது சுமந்து நான் போகிற காலத்தில் ஆலகுத்தி வட்டடைக்கும் வரைக்கும் இடையே ஒரு வட்டபாறை அந்த வட்டபாறைக்கு அறியாமல் சென்ற வயது அந்த சென்ற கண்டனர் அவர் தம்பி இதோ இங்கே இருந்து இரு நானும் இதோ வருகிறேன் என்று அவர் சென்று விட்டார். சென்ற கண்டனர் வருவார் என்று வட்டபாறையிலே அமர்ந்து நான் கண்வித்த அப்படி இருக்கிற காலத்தில் சென்ற கண்டனர் வரவில்லை. அங்க யார் ஓடி வந்தது? வட்டப்பாறைக்கு சொந்தக்காரனா இதாய் பட்டப்பாறைக்கு சொந்தக்காரனா இருக்க முடியாது. பல்லரக்கன் ஓடி வந்தான். அடே நீ யாரடா எவரடா? இந்த வட்டப்பாறையில யார் வந்தாலும் அந்தவனை புசிக்காமல் விட போவது கிடையாது. உன்னையே நான் புசிக்க போகிறேன் அப்படி என்று சொல்கிற காலத்தில் அப்போது நீங்கள் புசித்து விடுங்கள் நான் வேண்டாம் என்று தெரிவிக்கவில்லை. நான் முடிகிறவர் எந்த கண்மீத்தமாக வந்திருந்தேன். அப்ப இது காக்காக மேலே கசத்த செய்தது. அதனால நான் சென்று எங்கேயும் குளித்து வருகிறேன் என்று சொல்ல அவன் நம்பிக்கை இல்லாமல் கட்டுக்கொடியா என் இடுப்பிலே கட்டி இப்போது என்று சொல்ல இரா என்ற நெறிக்கரையில இறங்கி நான் குளித்து சாதம் பண்ண முடியும். நான் வருகிற நேரத்தில் என் பெரியதாய் வாண்டாலியாகப்பட்டது அது உருவத்தை காட்டி இவருடைய வீரதரத்தகரி வேண்டும் அப்படி என்று காளிகாதே வேகம் ஓடி வந்து என்னை அறிவாமல் வந்து அடே நீ யாரடா எவரடா உனக்கு எனக்கு எவரடா அப்படி என்று உரைத்தது. அப்ப இது அந்த சின்ன சிறு வயதிலே காளிகா தேவியோடு நான் தோத்துகளிப்பு இல்லாமல் அமராதி ஓடி வந்து அப்ப இந்த வார்த்தை காளிகா தேவி அப்பா இந்த சின்ன சிறு வயதிலே வீர தீர அக்கிரத்தோடு இருக்கிறாய் என் கரத்திலே இருக்க முடியாது இந்த வீரவாளை யாரிடம் கொடுப்பது அப்படி என்று இதுகாலம் நான் எதிர்பார்த்தவனமாக இருந்தேன். இந்த வீரவாளைக்கு நீ தகுதி உள்ளவன் அப்படி என்று அது கரத்திலே இருந்த வீரவாளையுடைய கரத்திலே கொடுத்தபடியா அன்று முதல் இன்று வரைக்கும் அழைக்க வீரவாள் அபிமன்யு பின்னாடி இருக்கிற வாழ் சொல்லலாம் அப்படி வீரமாக பட்டு பல்ல அரக்கினியம் அடித்தேன். அப்படி இருந்த போதிலும் என் யாருடைய மகள் எத்தனை மனசு செய்தேன். எனக்கு மாமனார் யாரு எனக்கு மூணாவது அடி எப்படி எழுதிருக்குது. இப்ப என்ன பாட்டு பண்ணலாம்? என்ன பாட்டு பண்ணலாம் மனப்பாடம் பண்ணதால இப்ப நான் பாடத்துக்கு மறந்துட்டேன். தலமெல்லாம் நான் துதைக்கும் ராஜ கோபாலன் மருகன் நான் நாலாமது கீர்த்தி போற்றவே மன்ன போலன் மன்னமுடன் வந்து மேவினேன். அப்படி ராஜகோபாலன் யாரு? என் மாமாவா என் ஆராய்தா எங்க போறா செத்து விடுறா. அதாவது என் மாமாவா என் ஆராயணன் இருக்கிறாரு
சொன்னவருக்கு பெயரோ ராஜகோபாலன் ஒருவர். கோபாலன். ஆமா. அத்தியார் வந்து அவருடைய மகளாகிய பட்டே சுந்தரிய திருமணம் செய்தேன். உனக்கு எத்தனை மனைவி? எனக்கா? எனக்கு கணக்கு இல்லைங்க. அது இது சொன்னா இதான் உண்மையான அந்த முருகர் புண்ணியத்துல சத்தியமா முருகர் சாச்சா உனக்கு கணக்கே கிடையாது. கணக்கே கிடையாது. ஆமா. ஏய், அப்படி இல்லைனாலும் எனக்கு எத்தனை தெரியுமா? எனக்கு 2 மனைவிகள். இரண்டு மனைவிகள். யார் யார் என்று கேட்டால், அதாவது கண்ணன் மகன் சுந்தரி வருவது விளாட தேசத்தை தயத்தோடு வரிவாதம் செய்து வரும்படியான விளாட மகனுக்கும் சுதர்க்கனை அம்மை இருக்கும் கேட்ப பதிலாக ஜனித்த ஒரே ஒரு மகள் அண்ணல் பெயரும் ருத்தரி. அந்த ருத்திரியை நான் திருமணம் செய்து